தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 110 விதி கீழே அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதை செய்தி வெளியீடாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளே எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளவு வேக்கன்சிஸ் எந்தெந்த துறைகள் மூலியமாக, எந்தெந்த போர்டு மூலியமாக நிரப்பப்படும் அப்படின்ற தகவலும் இந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அரசு பணியை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000த்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். அந்த 3 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி, டிஆர்பி போன்ற பல்வேறு வாரியங்கள் மூலயமாக 32,774 நபர்கள் கவர்மெண்ட்டில் நேரடி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நிரப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் 32,709 இளைஞர்களுக்கு பணி கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 65,483 இளைஞர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல வளர்ச்சி திட்டங்கள் என்னென்னலாம் இளைஞர்களுக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 2026 அதற்குள்ளே அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த 18 மாதங்கள் ஜனவரி 2026க்குள்ளே பல்வேறு அரசு பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் வெளியிட போகிறாங்க. நியூ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேக்கன்சிஸும் ஆல்மோஸ்ட் அரைவ் பண்ணிட்டாங்க. அதை தான் சட்டமன்றத்துலேயும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் 17,595 பணியிடங்கள் இருக்குது. அதை நிரப்ப போகிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியில் 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பியில் 3,041 பணியிடங்கள், பல்வேறு விதமான பணியிடங்கள் நிரப்புறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 6,688 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜனவரி மாதம் 2026க்குள்ளே மொத்தமாக 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும். இது வேரியஸ் ஜாப்ஸ் இருக்கும். சரிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது. அது எஸ்ஐ, கான்ஸ்டபிள், இந்த மாதிரி பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்கும். எம்ஆர்பியில் பார்த்திங்கன்னா நர்சஸ், ஃபார்மசிஸ்ட், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்க போது. டீச்சர்ஸ்க்கான டிஆர்பி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் பல்வேறு பணியிடங்கள் வரப்போகுது. சரிங்களா? மொத்தமாக சேர்த்தா 46,584 பணியிடங்கள் மினிமம். இதற்கு மேலே வேக்கன்சிஸ் வரும். சரிங்களா? ஓகே. இது தவிர சமூக நலத்துறையில் அதுலேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. அதில் எவ்வளவு பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 30,219 பணியிடங்கள். சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து 75,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் இதற்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட்
எல்லா விதமான துறைகள்லையும் வேகன்சிஸ் வரப்பொழுது நீங்கள் ப்ரிப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் 2026 ஜனவரி மாதத்தில் அதற்குள்ளேயே வந்து உங்களுடைய பணியை உறுதிப்படுத்திக்கலாம். சரிங்களா? ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். சரிங்களா?